உங்கள் குழந்தையோடைய அந்த டிசபிலியன்ஸ் ஏன் அவங்களோட ஃபியராக இருக்கக்கூடாது? அதை ஏன் நான் டிசபிலியன்ஸாக இன்டர்பிரட் பண்ணுறோம்? அதனால் ஏன் நம்ம ட்ரிகர் ஆகணும்? ஸோ இன்றைக்கி நம்ம அந்த மிஸ்இன்டர்பிரிட்டேஷன், அந்த ஏன் தவறான முறையினோட கணிப்பு ஏன் நம்ம சரி பண்ணிக்கூடாது? ஸோ இன்றைக்கி நம்ம பயிற்சி என்னுடைய குழந்தையுடைய அந்த டிசபிலியன்ஸு, அவங்களுடைய ஃபியரை நான் டிசபிலியன்ஸாக நினச்சி நான் மிஸ்இன்டர்பிரேட் பண்ணிட்டேன், தவறாக புரிஞ்சுக்கிட்டேன். நான் இனிமேல் அவங்க அன்போடு அக்கறையோடு நான் ரெஸ்பாண்ட் பண்ணணும். இந்த பிடிவாதம், இந்த இணங்காமை எனக்குள்ள கோபத்தை ட்ரிகர் பண்ணுது, என்னை சேலஞ்ச் பண்ணுறதை நான் ஃபீல் பண்ணுறேன். நான் அவங்கள கண்ட்ரோல் பண்ண ஃபீல் நினைக்கிறேன். அதனால் நான் எஸ்கலேட் ஆகிறேன், ட்ரிகர் ஆகிறேன். நான் எந்த அளவுக்கு ட்ரிகர் ஆகிறனோ அந்தளவுக்கு அவங்க ரெசிஸ்ட் பண்ணுறாங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் எனக்குள்ள ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை க்ரியேட் பண்ணுது, மனச்சோர்வை க்ரியேட் பண்ணுது. நான் ட்ரெயின் ஆகிடுவேன். என்னால் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஃபியரை பார்க்க முடியல, குற்றத்தை தான் பார்க்குறேன். என்னால் அவங்களோட உணர்வுக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. Recording in progress. ஸோ இதிலிருந்து நான் இப்போ வெளியில் வர போகிறேன். நான் அவங்களை எப்போ புரிஞ்சிக்க போகிறேன்? இந்த பொறுமையை நான் எப்படி அடாப்ட் பண்ணிக்க போகிறேன்? அவங்களோட ஃபியரை நான் இப்போ புரிஞ்சிக்க போகிறேன். ஸோ நான் இப்போ இந்த கணத்தை அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்கள மென்மையாக ஏற்றுக்கிறேன். ஐ சூஸ் டு லவ் அண்ட் அக்செப்ட் மை செல்ஃப். அவங்க ஏன் அது மாதிரி இருக்காங்கன்றதை விட நான் ஒரு க்யூரியாசிட்டியை க்ரியேட் பண்ணி அவங்க ஏன் அது மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்கன்றதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறேன். ஐ சூஸ் டு லவ் அண்ட் அக்செப்ட் வித் ஆல் மை ஹார்ட். மூச்சு ஆழமாக இழுத்து அப்படியே எக்ஸல் பண்ணி